ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம முகத்தில் இருக்கிற கொஞ்சமாக அந்த முடிங்க இங்கே இருக்கும். சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த முடி வந்துட்டு நம்ம கிளியரன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எடுக்க முடியாது. அதனால பலர் போயிட்டு வேக்சிங் அது என்னென்னோ வேக்சிங் எல்லாம் பண்ணுறாங்கோ. அதனால் நம்ம பார்லருக்கே பொறுத்து வேண்டாம், வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நம்ம முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் ஒரு 2 நாள் பண்ணாலும் போதும். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 3 நாள் கூட பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி நம்மளுக்கு கிளியர் ஆகும். அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான். வெளியே வாங்கிட்டு வந்து ஏதாவது செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சமையல் அறையில் யூஸ் பண்ணுற பொருளுங்களை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான முட்டை, இது மேலாக கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துகிட்டு இந்த வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ப்ரூ, உங்கள்கிட்ட சன்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரூ இருந்தாலும் பரவாயில்ல. கோத்தாஸ் காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முடி கொஞ்சாவது வர்றது ரிசல்ட்டு கொடுக்காது. நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ப்ரூ இல்லை சன்ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளைக்கரு முட்டையில் இதை ப்ரூவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி அது ஃபுல்லு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது அது டிஷ்யூ பேப்பரு தேவை. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொஞ்சம் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இதே ஒட்ட வச்சுட்டு திரும்பி அது மேலே அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ரிமூவ் பண்ண நம்ம முகத்தில் இருக்கிற அந்த முடிங்கள்லாம் அப்படியே வரும். நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கணும். அதனால இதை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ அதுக்கு போல் எடுத்துக்கினேன். இப்போ இந்த வெள்ளை முட்டை கொஞ்சமாக ஒடிச்சிட்டு வேறு அந்த வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒடிச்சு இந்த வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். மஞ்சள் வேண்டாம், வேறு வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு ப்ரூ சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வெள்ளை கரு வளவலன்னு இருக்கிறதுனால ப்ரூ வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்சிங் ஆகாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம், இல்லை கையில் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து கையிலே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா கையில் பொறுத்து ரொம்ப நல்லது. பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், மிக்சிங் ஆன பிறகு எடுத்தோம்னா எப்படி தான் ஆகுதுன்னு. இப்போ முகத்தை வந்து நல்லா கழுவிக்கணும். பாருங்கள், இப்படி எடுக்கும் போதே அந்த முட்டைவும் இந்த முட்டை வந்து இந்த ப்ரூவை சேர்ந்து நம்ம முகத்தில் இருக்கிற முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்லர் போய்ட்டு வேக்சிங் பண்ணுறதே வேண்டாம். முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்குங்க. சில பேருக்கு இந்த இடத்துல வந்து மீசை மாதிரி இருக்கும், கார்னரில் முனியில், அங்கே கூட இங்கே நல்லா நீங்கள் தடவிக்கணும். ஏன்னா ப்ரூவை இந்த முட்டை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது நம்மளுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முகத்தில் போட்ட பிறகு இந்த பேப்பரை இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணும். இங்கே பாரு, இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் போட்ட இல்லைங்களா, அது மேலே வந்து இந்த மாதிரி சும்மா அப்ளை பண்ணணும். அங்கங்கே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதனால நம்ம முகத்திலே நல்லா இப்படி, ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சிட்ட பிறகு லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் அங்கங்கே அப்ளை பண்ண இடத்துலலாம் இப்படி லைட்டாக
அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் முடி வந்துட்டு இருக்கும். நீங்கள் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது எடுக்கும் போது தெரியாது, உங்கள் முகத்துலேயே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையில் காலில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கே முடி இருக்குது அந்த இடத்துல எல்லாம் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா அது மேலே க்ளீனாக இதாகிடும். அந்த பேப்பரை நம்ம போட்டுக்கிறது தெரியாத மாதிரி இருக்கும் நம்ம முகத்தில். ஏன்னா இது காஞ்ச பிறகு டிஷ்யூ பேப்பரை ஒரு தடவைக்கு 2 தடவை அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது காஞ்ச பிறகு நம்ம முகத்தில் எடுத்தோம்னா அப்போ தான் அந்த முடி சேர்த்து வரும். நம்ம அப்படியே எடுத்து இது பண்ணோம்னா வராது. இது நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். பாருங்க, இந்த மொனியில் கூட மீசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக லைட்டாக தடவணும். ரொம்ப ரஃப்பாக ரொம்ப ஹார்டாக இது பண்ணோம்னா அது நம்மளுக்கு இதாகாது. நம்ம பார்லருக்கு போகிறதே வேண்டாம். இந்த மாதிரி வீட்டில் இப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா காயணும். காஞ்ச பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த பேப்பரு. அந்த மாதிரி நம்ம வீக்லி 2 டைம்ஸ் இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் 2 நாளுன்றது 3 நாள் கூட செய்யலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இது பேப்பரில் இது நம்ம எடுக்கும் போது இந்த பேப்பரில் தெரியாது, நம்ம முகத்தில் தான் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஒரு காஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கையை வச்சா நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நல்லா காஞ்ச பிறகு பாருங்கள், இப்போ இந்த நெத்தியில் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் முடி இருக்கும் போது நோவு கொடுக்கும். நம்ம காஞ்ச பிறகு மெதுவாக இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி எடுக்கணும். நல்லா காஞ்ச பிறகு ஏன்னா எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும் தான். ஏன்னா அந்த முடி வரணும் இல்லைங்களா. இங்கே பாருங்க, கொஞ்சமாக இந்த மாதிரி இது இப்படி தான் எடுக்கணும். காஞ்ச பிறகு அப்படியே எடுத்தோம்னா அந்த பேப்பரு அப்படியே வரும். இப்படித்தான் இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா எடுக்க முடியலனா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இது மாதிரி தண்ணி இது பண்ணிக்கின்னு கொஞ்சமாக மெதுவாக, ஏன்னா இந்த முடிங்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இங்கே பாருங்க, இப்படி மெதுவாக இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த முட்டை காயக்க நல்லா அப்படியே ஸ்கின் நல்லா டைட் ஆகிடும், நல்லா பிடிச்சிக்கும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ண அப்படியே டைட் கொடுக்குது. அந்த மாதிரி டைமில் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி நீக்கணும். பாருங்க எப்படி காஞ்சி இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த முடியில் பிச்சுக்கிறது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் வலிக்கும். பாருங்கள், இவ்வளோ தான். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே இந்த முட்டை நல்லா டைட் கொடுக்குது. இப்போ என் முகத்தை கழுவிட்டு வந்து காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக முடி வரும். நல்லா காயணும். காஞ்ச பிறகு இப்படி தான் எடுக்கணும். பாருங்கள், முகம் எந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும். நம்ம முகத்தில் எவ்வளோ முடி இருந்துச்சு. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டோம்னா நம்ம பார்லர் போடுறதே வேண்டாம், அப்படியே முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த மாதிரி ஒரு 2 வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் முகத்தில் இருக்கிற இதுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது இல்லாமல் முட்டை போடுறது அந்த வெள்ளை வந்து நம்ம ஸ்கின் நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரூவும் இந்த வெள்ளை கருவும் நம்ம சேர்த்து போடும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு. சில பேருக்கு வந்து இப்படி பிடிச்சாலே முடி இப்படி இதாகும். பாருங்கள், எனக்கு இவ்வளோ தான். இப்போ நான் 2-3 தடவை போட்டேன்னா இந்த முடி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இதாகும். முகமும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.